ஸ்பீடு டிஸ்டன்ஸ் அது தனி, இது வேறு. எந்த திசையில் இருக்க படம் கற்பனை திறன் இருக்கா, உனக்கு புரிதல் இருக்கா, அதே தான். வெரி சிம்பிள். அவன் சொன்ன வார்த்தையில் படமாக மாற்றணும், அதுக்கு திசை தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதுதான் மையப்புள்ளி. இதிலேருந்து மேலே போனீங்கன்னா என்னது? வடக்கு. இது இது தெற்கு. தெரியும் இல்லையா எல்லாத்துக்கும் திசை? இதுக்கு இருக்கிற தென்கிழக்கு, அதுக்கு நடுவில் இருக்குது வடகிழக்கு, இதுக்கு நடுவில் இருக்கிறது வடமேற்கு, தென்மேற்கு. அவ்வளோதான். சரி பார்ப்போம். இந்த பாயிண்ட்டை ஒரே இடத்துல வச்சுக்கக்கூடாது. மேப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு காரணம் வரைஞ்சிருவோம், அங்கேயே விட்டுருவோம். அப்படி இல்லை, நீ எந்த இடத்துலேருந்து கண்டுபிடிக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த பாயிண்ட்டை வைக்கணும். இந்த பாயிண்ட்டை எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு கண்டுபிடிக்கிற அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அசோக் என்பவர் இங்கேருந்து கிளம்புறாரு. கிழக்கு திசை. கிழக்கு திசைனா இப்போ ரைட் சைடு. 30 மீட்டர் நடந்து எழுதிக்கங்க. வலதுபுறம் திரும்பி நீங்கள் நடந்து போகிற மாதிரியே கற்பனை பண்ணணும். இப்படி போனால் வலதுபுறம் கீழேயா மேலேயா? கீழே. 40 மீட்டர் நடந்தான். மீண்டும் வலதுபுறம் திரும்பி அங்கேருந்து வராரு. வலதுபுறம் இதுவா? இந்த பக்கம். அங்கேருந்து இப்படி இந்த பக்கம் ஃபேஸ் வச்சு நடந்து வர மாதிரி கற்பனை பண்ணணும். சரியா? நடந்துட்டு வலதுபுறம் திரும்பி 50 மீட்டர் நடந்து, இங்கே 30 மீட்டரா? 50 மீட்டர் என்ன பண்ணணும்? கொஞ்சம் தள்ளி போகணும். நடந்து தன் நடைபயணத்தை முடித்து கொண்டார். புறப்பட்ட இடத்திலிருந்து எந்த திசையில் இருப்பார்? புறப்பட்ட இடம் இங்கே இருக்குது, அதிலிருந்து எந்த திசை? சரியா? அந்த புள்ளி இருக்குல்ல, சிலுவை காடியில், அதை இங்கே வந்து வரைஞ்சிடணும். எந்த திசை? தென்மேற்கு. புறப்பட்ட இடத்துலேருந்து கேட்டால் தென்மேற்கு. சரியா? அதே இன்னொரு கேள்வி. அவர் வந்து சேர்ந்தார் இல்லையா, இந்த இடத்துலேருந்து அவர் புறப்பட்ட இடம் என்ன திசையில் இருக்குது? வந்து சேர்ந்த இடத்துலேருந்து புறப்பட்ட இடம் என்ன திசையில் இருக்குதுன்னு கேட்டால் என்னது? அந்த அப்படியே அந்த சிலுவையை கொண்டு வந்து இங்கே வச்சிடணும். என்னது? வடகிழக்கு. அதான் கொஸ்டின். இப்போ இங்கே என்ன ஆன்சரு? புறப்பட்ட இடத்துலேருந்து எந்த திசையில்? தென்மேற்கு. ஓகேவா? ரைட். அதே பித்தாகரஸ் தேற்றம் கேட்பாங்க இதுலேயே. பித்தாகரஸ் தேற்றம் என்னது? ஃபார்முலா. அதான் ஃபார்முலா படித்தா மறந்து போயிடும். சரியா? எனக்கு ஃபார்முலாலாம் தெரியாது. இந்த பக்கத்தோட ஸ்கொயரு, இந்த பக்கத்தோட ஸ்கொயரு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இந்த பக்கத்தோட ஸ்கொயர். புரியுதா? கேட்பாங்க, இந்த மாதிரி நடந்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்து போயிட்டாரு, எவ்வளவு தூரத்தில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லணும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு இங்கிலீஷில் அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கும். என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபிசிக்ஸில் பார்ப்போம். இதுக்கு தமிழில் வந்துட்டு வெரி குட், இடப்பெயர்ச்சி. டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி தமிழில். அப்படின்னா வேறு, தொலைவுனா வேறு. தூரம் அல்லது தொலைவு அப்படின்னா வேறு. சரியா? ஃபிசிக்ஸில் பார்ப்போம், இல்லை இதிலே பார்ப்போம். நான் சொல்கிறேன் அப்புறம். தொலைவு, டிஸ்டன்ஸ். தொலைவு வேறு, இடப்பெயர்ச்சி வேறு. தொலைவு அல்லது தூரம் ரெண்டும் ஒன்று தான். தொலைவுக்கு அல்லது தூரத்துக்கு இங்கிலீஷில் என்னது? டிஸ்டன்ஸ்.
இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட். கவனிங்க, இப்போ சொல்லிடுறேன், இங்கே தெரிஞ்சுக்கங்க. தொலைவுனா என்ன சார்? இப்போ நான் கிளம்புனேன், நீ எவ்வளோ தூரம் நடந்து போனேன்? இங்கேருந்து கிளம்புனேன் கரெக்டாக 30 மீட்ரு, இந்த பக்கம் ஒரு 40 மீட்ரு, இந்த பக்கம் ஒரு 50 மீட்ரு. நான் கடந்த தொலைவு எவ்வளவு? 30, 70, 100, 120 கரெக்டா? எது தொலைவு? நான் கடந்த தொலைவு 120 மீட்டர். பட் இடப்பெயர்ச்சி, என்னோடய இடப்பெயர்ச்சி எவ்வளோ சார் அப்படின்னா, நான் ஆரம்பிக்கும் பொழுது எங்கே இருந்தேன், இப்போ போய் சேர்ந்துருக்கேன் எங்கே இருக்கேன், அது ரெண்டுக்குமான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டு பாயிண்ட். புரியுதா? இங்கெல்லாம் வரக்கூடாது, சுற்றிட்டு போனதெல்லாம் வரக்கூடாது. இது புரியாமல் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க. சரியா? இதை புரிஞ்சிச்சுன்னா வெலாசிட்டியும் ஸ்பீடுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். வெலாசிட்டி திசை, வேகம், வேகம். ஓகேவா? சொல்ல முடியுமா? ரெண்டு ஒன்றா சொல்லணும் ஸ்பாட்டில், அப்போ தான் புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரி பார்ப்பேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கடந்த தொலைவை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. ஸ்டார்ட் ஆனது எங்கே, போய் சேர்ந்தது எங்கே, அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஒரு குறுக்கில் ஒரு கோடு வரையணும். இது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதானது இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ சார் வருது பாருங்கள், கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுமா? இது 20, இது எவ்வளவு? 40. அப்போ என்ன பண்ணும்? 20 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 40 ஸ்கொயரு ஈக்குவல் டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியும் கேட்பாங்க, அது கணக்கில் கேட்பாங்க. இப்படி 20 ஸ்கொயர் எவ்வளவு? 200. 40 ஸ்கொயரு 4 16, 2 0 சேர்த்த வேண்டியதான். ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளவு? சரியா? ஸ்கொயரில் எல்லாம் இருக்குது, ஸ்கொயர் ரூட் அடிங்க. ஸ்கொயர் ரூட்னா எடுத்தோம்னா எவ்வளோ வரும்? 2000க்கு 50 வருமா? 50 கூட வராது. 40 1600, 50 போனால் என்ன ஆயிடுச்சு? 5 25, 2500 போயிடுது. ரெண்டுக்கு நடுவில் வரும் 45 அந்த மாதிரி வரும். ஓகேவா? 45 அந்த மாதிரி வரும். சரி பார்ப்போம், அதெல்லாம் அங்கே தெரிஞ்சுக்குவோம். அவ்வளோதாங்க. ஆன்சர் சொல்லிட்டீங்க முன்னாடியே. ஓகே, இது எக்ஸ்ட்ரா ஊறிட்டு கிடக்கட்டும். ஐயோ இதெல்லாம் இருக்கான்னு பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. குழந்த மாதிரி இருக்கணும். குழந்தை என்ன பண்ணும்? எதுக்குமே பயப்படாது. மேலே பாராசூட்டு கட்டி மேலேருந்து தூக்கி போடுங்க, அது பாட்டில் ரசிச்சுட்டு தான் வரும். ஆமாவா? கார் பக்கத்தில் உட்கார வச்சு ஓட்டுங்க, அது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சரன்னு பிடிச்சி வீலெல்லாம் திருப்பி விடணும். நீங்கள் தான் போய் உட்காந்து பயந்துகிட்டே உட்காருவோம். நம்ம தான். குழந்தை அப்படி இருக்காது. அதனால தான் இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம். சரியா? இப்போயும் குழந்தைத்தனமாக இருங்க, நிறைய கற்றுக்கலாம். அடுத்து நிழல் மற்றும் திசை கணக்கு. கற்பனை பண்ணணும், அவ்வளோதான். கிழக்கு எது? இது தானே கிழக்கு. அதே திசையை நாங்கள் வச்சுக்க வேண்டியதுதான். சரி, இப்போ காலையில் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. 6 மணிலேருந்து, விடிய காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நிழல் எந்த திசையில் விழுகும்? உங்கள் நிழல் எங்கே விழுகும்? அப்படியே ஆப்போசிட்டில். ஆமாவா? மேற்கு பக்கம். 12 மணி வரைக்கும். 12 மணிக்கு எங்கே விழுகும்? உங்கள் காலடியில் விழுகும். 12 மணிக்கு மேலே கிழக்கு பக்கம் விழுகும். இதுதான் நிழலோட கான்செப்ட். ஓகேவா? அதை கற்பனை பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. அதை வச்சு நீங்கள் போகணும். இப்போ அதை வச்சு என்ன பண்ணணும்? கணக்கு போடணும். என்ன போட்டிருக்கான்? இதெல்லாம் தேவையில்ல. இதை போடுங்க. சூரியன் உதயத்திற்கு பின்பு காலையில் விக்ரம் மற்றும் ராஜு ஒருவர் பார்த்து பேசி கொண்டிருந்தனர். சூரிய உதயத்துக்கு பின்பு காலையில் விக்ரம் ராஜு ஒருவர் பார்த்து, எந்த பக்கம் நின்று பார்த்து பேசினானுங்களாம் தெரியாது.
விக்ரம் நிழல் இடதுபுறம் விழுகிறது. ஆன்சர் வந்துருச்சு. விக்ரம் நிழல் இடதுபுறம்னா என்ன அர்த்தம்? இதுதான் விக்ரம், இவனோட நிழல் இடதுபுறம். அப்போ இவன் வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். சரியா? ராஜு அப்போ எந்த பக்கம் இருப்பான்? தெற்கு நோக்கி இருப்பான். ஏன்னா ஒரு தானே பார்த்து பேசுகிறான், தெற்கு நோக்கி இருப்பான். இந்த ஏரோ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரி, கேள்வி. ராஜு எதை நோக்கி இருக்கிறான்? எந்த திசையை நோக்கி இருக்கான்? தெற்கு நோக்கி தானே ராஜு? அந்த மாதிரி கேட்பாங்க. சும்மா கற்பனை பண்ணி ஆன்சர் போடணும். சரியா? சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? ரைட், அவ்வளோதான்.